இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, என்கிட்ட தமிழ் டெக்ஸ்ட் புக்கும் இருக்குது. தமிழ் டெக்ஸ்ட் புக்கை வச்சு எழுதுனா என்கிட்ட நோட்ஸும் இருக்குது. தமிழ் டெக்ஸ்ட் புக்கை வச்சு படித்தா இப்படி, இந்த நோட்ஸில் படித்தா எப்படி ஈஸியாக இருக்கும்னு நான் இப்போ உங்களை சொல்கிறேன். இப்போது 6th நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் டெக்ஸ்ட் புக்கு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. தமிழ் டெக்ஸ்ட் புக்கு எப்போ எல்லாமே வாங்கியிருப்பீங்க. ஒரு 6th ஒரு 3 இயல் வாங்கியிருப்பீங்க, 3 டேர்ம் வாங்கியிருப்பீங்க. ஒவ்வொரு டேர்ம்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயல் இருக்கும், மொத்தம் 9 இயல் இருக்கும். நீங்கள் இந்த 6th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்திங்கன்னா ஒரு 3 யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அதே மாதிரி 6th செகண்ட் டேர்மில் ஒரு 3 யூனிட் இருக்கும். இதையும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் புதுசாக படிக்கிறவங்க. அதே மாதிரி 3rd டேர்மில் ஒரு 3 யூனிட் இருக்கும். இந்த 3 புக்கை நீங்கள் விலைக்கு வாங்கினா குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஒரு 50 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 3 புக்கு எவ்வளோ 150 ஆகுது, 150 ரூபா கணக்காகுது. ரெண்டாவது, இந்த புக்கை நீங்கள் வாங்கி அதை தமிழை பொறுத்த வரைக்கும் வரிக்கு வரி படித்தா தான் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். நீங்கள் வரிக்கு படித்தா கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது ஆகும். ஒரு 6th 3 டேர்ம் முடிக்கிறதுக்கு, ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மந்த் ஆகும். அதே என்னுடைய நோட்ஸ் பார்த்திங்கன்னா 6th ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான். நான் வரியாக எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இது எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆச்சு. இந்த 6th மட்டுமே நான் எழுதி எடுக்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. பாருங்கள், யூனிட் 1லேருந்து ஃபுல்லாக என்னென்ன உரைநடை, செய்யுள் பகுதி, துணைப்பாடம், அப்புறம் இது இலக்கண பகுதி எல்லாமே வரிக்கு வரியாக எழுதியாச்சு. கிட்ட பார்த்தீங்கன்னா 9 யூனிட் எழுதியாச்சு நான். பாருங்கள், இயல் 9 வரைக்கும் வந்தாச்சு. இதை நீங்கள் வாங்கி பிடிஎஃபாக தான் கிடைக்கும். சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் அமைச்சிடும். நீங்கள் புக்கு வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் 150 ரூபா ஆகும். ஆனால் இதனுடைய விலை அதில் 10ல் 10% தான் இருக்கும். 150 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா இதை அதில் 10ல் 1 மடங்கு தான் இருக்கும். நீங்கள் இதை வாங்கி உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் குறைஞ்சபட்சம் இதை 15 நாள்லேயே ரிவிஷன் பண்ணிடலாம். 15 நாளில் ரிவிஷன் பண்ணிடலாம். நீங்கள் 15 நாளில் ரிவிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th, அதே மாதிரி 7th ஃபஸ்ட்டு இயல், செகண்ட் இயல், 3rd இயல், இதை 3த்தையும் முடிக்கிறதுக்கு எப்படி குறைஞ்சபட்சம் 6th விட 7th சப்ஜெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையும் நான் நோட்ஸாக எழுதி பிடிஎஃபாக நாங்கள் வச்சுருக்கேன். இந்த எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வரிக்கு வரி எடுத்தாச்சு. நீங்கள் 95% நான் சொல்கிறேன், 95% படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் தான் எழுதி வச்சுருக்கேன். இது டேர்ம் 2, அதே மாதிரி டேர்ம் 3யும் எழுதி வச்சுருக்கேன். டேர்ம் 3 மூணு இதுவும் எழுதி வச்சுருக்கேன். இதுவும் கம்மியான விலையை தான் உங்களுக்கு கிடைக்கும். கம்மியான விலையை விட என்னுடைய நோட்ஸை நான் அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக இது படிச்சிங்கன்னா, கரெக்டாக படிச்சிங்கன்னா, இப்போ புதுசாக படிக்கிறவங்க கூட இந்த நோட்ஸை நீங்கள் 3 மாதம் கரெக்டாக படிச்சிங்கன்னா 80+ தாராளமாக எடுக்கலாம். இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா 90+ தாராளமாக எடுக்கலாம். அது நான் கண்டிப்பாக நானே போன எக்ஸாம் கூட எழுதி 90+ தான் வாங்கியிருக்கேன். நான் பாஸ் பண்ண எக்ஸாமும் 94 வாங்கியிருக்கேன். 94 என்னுடைய தமிழ் கொஷின் போட்டிருக்கேன் 100க்கு. போன வருஷமும் நான் எழுதியிருக்கேன், 90+ வாங்கியிருக்கேன். இந்த நோட்ஸை படித்து தான் ஒரு வாரம் தான் படித்தேன். அதே மாதிரி 8th 3 டேர்ம் வாங்கினோன்னா, இப்போ பாருங்கள், 8th 3 டைம்ஸ் 3 டேர்ம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் வேணுன்றவங்க தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃபாக தான் கிடைக்கும். வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புக்ஸு வாங்கும்போது எல்லா புக்ஸையும் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்ஸ் வாங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா தாராளமாக ஆகும். நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கை ஜெராக்ஸ் போட்டு தான் விற்பாங்க. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வரியாக படிக்கணும். ஆனால் நானே எடுத்து கிட்டத்தட்ட இந்த புக்கை மட்டும் எழுதுறதுக்கு 6th-லேருந்து
12th வரைக்கும் நான் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மாதம் செலவாச்சு எனக்கு. என்னுடைய இது ஹார்ட் ஒர்க் இது. உங்களுக்கு இதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 90+ எடுக்கலாம் தாராளமாக. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 90+ தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், புக்கு வாங்குகிற செலவும் உங்களுக்கு மிச்சம். இதேமாதிரி 9th தேர்ட் டைம் இதுவும் 3 யூனிட் இருக்குதுல, 3 டேர்மும் இருக்குது. ஃபுல்லாக வரிக்கு வரி எழுதியாச்சு, இது 3வது பருவம். 2வது பருவம் முன்னே போயிடுச்சு. 3 பருவம் எழுதியாச்சு, வரியாக எழுதியாச்சு. அதே மாதிரி 10th புக்கு எங்களுக்கு கிழிஞ்சு போச்சு. இருந்தாலும் 10th நான் வரிக்கு வரியாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு தேவையானவங்க வாங்கிக்கலாம் தாராளமாக. கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், இந்த நோட்ஸை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபுங்க இருக்கவங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போக முடியாமல் எனக்கு 10,000 20,000 கேட்குறாங்க, போக முடியாதுங்க, தாராளமாக இந்த நோட்ஸை வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி 11th இருக்குது. 11th புக் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இதை நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 2 மாதமாக தான் ஆகும். அதை நான் கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாமல், என்னை பொறுத்த வரைக்கும் 95% கவர் ஆகிருக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் இருந்து 95% கவர் ஆகிருக்கும். ஃபுல்லாக எழுதியாச்சு. இதே மாதிரி 12th என்கிட்ட புக்கு இல்லை, ஆனாலும் நான் பிடிஎஃப்பை பார்த்து நோட்ஸு எடுத்து எழுதியிருக்கேன். 12th வேணும்னா பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். இந்த நோட் நான் எப்படி காட்டணும் அதே மாதிரி தான் பிடிஎஃப்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஜிகேல என்கிட்ட நோட்ஸ் இருக்குது, வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ புதுசாக படிக்கிறவங்க, வீட்டிலையே இருந்து வேலைக்கு போகிறவங்க, வீட்டிலேருந்து வெளியே போக முடியாமல், இன்ஸ்டியூட் போக முடியாமல் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்களா, அவங்களும் தாராளமாக வாங்கி படிக்கலாம். 2வது வேலைக்கு போய்ட்டு காலையில் ஒரு 8 மணி வேலைக்கு போய்ட்டு நான் நைட்டு ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன், என்னால் லீவே கிடைக்கல, என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்களாம் இந்த நோட்ஸ் கண்டிப்பாக வாங்கி தாராளமாக படிக்கலாம். வணக்கம்.